ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்றைக்கி வந்து 3 முடிச்சு ட்ராமா 2 பார்ட் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதனால எல்லாரும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். அங்க வந்து பவிக்கு இன்னைக்கு வளகாப்பு போல. அதனால வீட்டை வந்து ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட அவளை அழைச்சிட்டு போயிட்டு அழகா ட்ரெஸ் பண்ணி உட்கார வச்சு இந்த மாதிரி சடங்கை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பதான் பாட்டி வந்து இந்தம்மா இந்த நகையை பத்திரமா வந்து நம்ம ரூம்ல லாக்கர்ல போய் கொண்டு போய் வை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சுஜாதாட்ட வந்து கொடுக்குறாங்க. சுஜாதாவும் அதை எடுத்துட்டு போறாங்க. அப்போ வந்து உமா மருமக வந்து இந்த மாதிரி வந்து கூப்பிடும்போது அந்த நகையை அங்கேயே வச்சுட்டு அவகிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. அந்த கேப்பை ஜான்வி பயன்படுத்தி உடனே அந்த நகையை எடுத்து வச்சுக்கிறா. அங்க இடத்துக்கு சுஜாதா வந்து பார்த்தா அங்க நகையை காணும். பின்னாடி திரும்பி பார்த்தா ஜான்வி அந்த நகையை துணியை வச்சு மறைச்சிட்டு போறத கவனிச்சிடுறாங்க. இது எப்படி இவகிட்ட போய் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குழப்பத்துல இருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு சித்தார்த் வரான். என்னம்மா என்னாச்சுன்னு கேட்குறான். அப்பதான் இந்த மாதிரி ஜான்வி வந்து அந்த நகையை திருடிட்டாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் பயங்கரமா டென்ஷன் ஆறான். அம்மாக்காரங்க தான் இதை எதோ சொல்லி அமைதிப்படுத்துறாங்க. அதோட இங்க சடங்கும் நடக்க ஆரம்பிக்குது. ஆரத்திலாம் எடுத்து எல்லாரும் வந்து வாழ்த்திட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பிரேமும் சீமாவும் தான் மிஸ்ஸு. அவங்க 2 பேரும் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாடிப்படியே ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி நம்மளோட பிரேம் வந்து சீமாவை கூட்டிட்டு கீழே வரான். இந்த மாதிரி அண்ணா உங்களுக்காக நான் வந்து இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷன்ல அவன் கலந்துக்கிறான். அப்புறம் என்ன எல்லாரும் கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் சீமா வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து பவிக்கு வந்து வாழ்த்துலாம் தெரிவிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு இருக்கா. இதெல்லாம் ஜான்வியும் சோபா பாட்டியும் பார்த்து செம்மையா காண்டாயிட்டு இருக்காங்க. அப்பதான் பாட்டி வந்து சொல்றாங்க, சுஜாதா இந்த மாதிரி நான் லாக்கர்ல வந்து நகையை வைக்க கொடுத்தேன்ல, அந்த நகையை எடுத்துட்டு வா, நம்ம பவிக்கு அதை கிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது உடனே சுஜாதா வந்து முழிச்சிட்டு இருக்காங்க திரு திருன்னு. என்னாச்சுமா என்னாச்சு, போ எடுத்துட்டு வா போ அப்படின்னு சொன்னா உடனே அவங்க வந்து இல்ல அது வந்து காண போச்சு அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு அந்த இடத்துக்கு சித்தார்த் வந்து எனக்கு எல்லாமே தெரியும், இந்த நகை வந்து காண போகல, இது வந்து எங்க இருக்குன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரான். உடனே சுஜாதாவும் வந்து தடுக்கிறாங்க சொல்லாதன்னு. ஆனால் வந்து அவன் வந்து ஓப்பனாக சொல்லிடுறான், இந்த நகையை வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் தேடிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அது வேற யாரும் இல்லை, இந்த ஜான்வி இருக்கால அவ தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சிடுறான். உடனே ஜான்வி வந்து பயங்கரமா கத்துறா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்னை பார்த்தா இங்க திருடி மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. உடனே பிரேமும் கோவப்படுறா, இந்த பாருங்க நீங்க எல்லாம் மீறி போயிட்டு இருக்கீங்க, என்னோட தங்கச்சிய திருடி பட்ட கட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது இந்த பாடுற பிரேம் நான் உண்மையை தான் சொல்றேன், வேணா இப்பவே அவளோட ரூம்ல போய் செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது இங்க வந்து பரவாயில்ல என் தங்கச்சி திருடி இருக்க மாட்டா, வேணா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜான்வி ரூமுக்கு கூட்டு போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்க எங்க பார்த்தாலும் தேடியுமே அந்த நகை கிடைக்கவே இல்லை. எங்க போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கும்போது உமா அங்கேருந்து வந்து அத்தை இந்த மாதிரி உங்களோட ரூம்ல தான் இந்த நகை இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. உடனே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆறாங்க. உடனே ஜான்வி சும்மா இருப்பாளா, ஆஸ் யூஸ்வல் எப்போதும் போல அழுது ட்ராமா பண்றா. பாத்தீங்களா என்ன வந்து இப்படி வந்து ஒரு பேர் வந்து கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. சோபா பாட்டியும் கண்ணா பின்னான்னு திட்டுது, என் மேல இருக்கிற கோவத்தை என்னோட பேத்தி மேல காட்டுறியா, நீலாம் ஒரு மனுஷியா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட சுஜாதா வந்து இவ்வளவு சொல்றாங்க, இல்ல நான் உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பிரேம் வந்து போதும் நிறுத்துங்க உங்களோட டிராமாவை, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி அழுது நீலி கண்ணீர் வடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமா திட்டி வெளில அனுப்பிடுறான். அவங்க அழுதுட்டே வெளில வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அவ்வளோ கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. அதோட இங்க ஜான்வி உட்காந்து அழுதுட்டு இருக்காளா. அப்போ பிரேம் தான் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அல்லாத மாதான் நான் இருக்கல, அவங்க எல்லாத்தையும் நான் திட்டி அனுப்பிச்சு வச்சுட்டேன்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்பதான் ஜான்வி மனசு உள்ளாக்கே சிரிச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலி அந்த நகையை எடுத்துட்டு போயிட்டு அவ தான் சுஜாதா ரூம்ல போய் வச்சிருப்பா போல. ஸோ எல்லாமே இவளோட பிளான் தான், இந்த மாதிரி சண்டை வரணுங்கிறதுக்காக தான் இவளை கேவலமான வேலையை பார்த்துருக்கா. அதோட இங்க நம்மளோட ரோஹிணி வந்து என்ன பண்றா, பிரேம
வந்து கூட்டுறதுக்காக ரூமுக்கு வரா. பிரேமாமா, அப்புறம் அக்கா ப்ளீஸ் தயவு செஞ்சு நடந்ததுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு பவி அண்ணியோட அந்த வளகாப்பு ஃபங்க்ஷன்ல நீங்க கலந்துக்கோங்க. அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே பிரேம் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுறான். அந்த பார் ரோகிணி, இது சரியா வராது. அதனால நான் கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன்ல நானும் சீமாவோ வீட்டில் இருக்கிறவங்களும் வரமாட்டாங்க. நீங்க தனியாவே கொண்டாடிட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ரோஹிணிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. கீழே போயிட்டு இந்த மாதிரி விஷயத்த சொன்ன உடனே அவங்களுமே ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. அதோட இங்க சீமாவும் வந்து பிரேம்ட்ட வந்து எவ்வளவு சொல்லி பார்க்குறா இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கலான்னு. ஆனா அவனும் கேட்க மாட்றானா. அதனால அவ சோகமா மால்லேருந்து பார்த்துட்டு இருக்கா. அதோட இங்க ரோஹிணி வந்து இந்த மாதிரி யோசிச்சு பார்க்குறா. ஏற்கனவே சீமாக்கு இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு. அதனால பவிக்கு கொடுக்குற வந்து ஒரு நெக்லேஸை வந்து எடுத்து வச்சு இதை வந்து என்னோட சார்பா அவங்க கிட்ட கொடுத்துருன்னு அவ வந்து சொல்லியிருப்பான். அந்த நெக்லேஸை எடுத்துட்டு போயிட்டு ரோஹிணியும் இந்தாங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பவிட்டையும் கொடுத்துட்றா. அதோட எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இங்க பிரேம் வந்து ரொம்ப வருத்தமா இருக்கா. அப்போ வந்து அந்த சோபா பாட்டி ஒண்ணுக்கு ரெண்டா ஏத்தி விடுது. இந்த பாருப்பா, வர வர இவங்க இருக்கிறவங்கலாம் ரொம்ப தலைகால புரியாம ஆடுறாங்க. ஏற்கனவே சீமா சொன்ன மாதிரி இந்த வீட்டில் நமக்கு சொத்துல வந்து பங்கு இருக்குல்ல, நீ வந்து சொத்தை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிகிட்ட போய் கேளு அப்படிங்கிற மாதிரி ஏற்றி விடுறாங்க. உடனே சீமா சொல்கிறேன், என்ன உளறீங்க, இந்த மாதிரிலாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லா இருக்காது, அது இன்னைக்கு வளகாப்பு, இன்னைக்கு போய் இப்படி பிரச்சனை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நீ வாய மூடு, நீ தானே சொன்ன இந்த மாதிரி வந்து சொத்து இருக்கு எங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாயை அடக்கிட்டு உடனே பிரேம மறுபடியும் பிரெயின் வாஷ் பண்ணி ரொம்பவே வந்து இது பண்றாங்க. இங்க எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. பவியும் எமோஷ்னலா உங்க பொண்ணு மாதிரியே என்னை பார்த்துக்கிறீங்க, இந்த ஃபங்க்ஷன் என்னால் மறக்கவே முடியாது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக பிரேமும் சீமாவும் கீழே இறங்கி வராங்க. எல்லாரும் மறுபடியும் நம்மளோட பிரேம் வந்து பேச வரான் போல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டிங்காக பார்க்குறாங்க. உடனே பிரேம் மூஞ்சில் அடித்த மாதிரி இந்த மாதிரி எங்கள் சொத்தை பிரித்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறான். உடனே எல்லாரும் அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க, என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோட அப்பாவும் வந்து இந்த குடும்பத்தில் வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக தானே இருந்தார், அவருக்கு வர வேண்டிய சொத்தை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி வெக்கமே இல்லாமல் கேட்டுடுறான். எல்லாருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க சோபா பாட்டியும் ஜான்வியும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம நினைச்ச மாதிரி பிரேமு வந்து இந்த மாதிரி வந்து சொத்தை பிரிக்க சொல்லியாச்சு, கண்டிப்பா வந்து பிரச்சனை வரப்போகுது, இன்னும் நிறைய பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜான்வியும் வந்து இந்த மாதிரி சுஜாதா ரூம்ல நான் தான் நெக்லஸ் எடுத்து வச்சேன் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்மளோட சீமாவும் வந்து கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கா. இவ்வளோ கேவலமானவங்களா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டியும் சொல்லிடுறாங்க, இந்த பாருப்பா, இதுக்கான வேலையெல்லாம் நாங்கள் வந்து நாளைக்கு லாயர்கிட்ட பேசி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கிட்டு சொல்லிடுறாங்க. அதோட இங்கே நைட் ஆகிடுது. இங்கே வந்து பாட்டி அப்புறம் வந்து ரோஹிணி சீமா எல்லாருமே வந்து எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா டெரஸில் வந்து மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிகிட்ட வந்து சீமா சொல்கிறா. இந்த மாதிரி ஜான்வியும் இந்த மாதிரி வந்து அந்த பாட்டியும் சேர்ந்துக்கிட்டு இல்லாத வேலை பண்ணுறாங்க, பிரேம்கிட்ட வந்து ஏற்றி விடுறாங்க. மற்றபடி பிரேமுக்கு வந்து இந்த சொத்து மேலாம் ஆசை இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு தெரியுமா என்னோட பிரேமை பற்றி, அவங்க எல்லாத்தையும் எப்படியாவது வந்து நம்ம பிரேமை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதோட பாட்டி போனதுக்கு அப்புறமா எங்கள் சீமாவும் ரோஹிணியும் ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, வர வர பிரேம் வந்து அவங்க சொல்கிறத மட்டும் தான் கேட்குறாரு அப்படின்னு வருத்தப்படும் போது, நீ கவலைப்படாதக்கா, நான் இருக்கேன் உனக்கு, நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்து ரெண்டு பேரும் கையை கோத்திக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் இருந்தால் கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி இருக்குல்ல, அந்த சோபா பாட்டி, அது வந்து பிரேமோட ரூமுக்கு தண்ணி எடுத்துட்டு வருது. அப்போ பார்த்தா பிரேம் பக்கத்தில் சீமாவை காணோம். இவன் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு வந்து டம்ளரை கீழே போடுது. உடனே பிரேம் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். என்னப்பா உன்னோட பக்கத்தில் இருக்க சீமாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே ரெண்டு பேரும் நடந்து வீடு முழுக்க தேடிட்டு இருக்காங்க. அதோட கடைசியா நீங்க டெரஸ்ல போய் பார்க்குறாங்க. பயங்கரமா ஷாக் ஆறாங்க. அங்கே தான் நம்மளோட சீமாவும் ரோஹிணியும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்களா, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் என்னோடு காத்திருங்கள். இன்னைக்கு நைட்டு 11 மணிக்குள்ள இன்னொன்று பாட்டு வந்துடும், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.